அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுது. அதுக்கு நீங்கள் விண்ணப்பம் எப்படி ஆன்லைனில் பதிவு செய்யலாம், அதற்கான தேவையான டாக்குமெண்ட் என்ன போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட் இதற்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதற்கான வெப்சைட் லிங்க் கீழே ஃபஸ்ட்டு நான் தரேன், பார்த்து ஓப்பன் பண்ணிக்க. அதுக்கான வெப்சைடு. இதற்கு tngasa.com நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் இல்லையென்றால் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் தந்திருப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும். இங்கே கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அது கரெக்டான வெப்சைட்டாக சொல்லிட்டு நீங்கள் மாற்றி அதர் வெப்சைட்டில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகுது. நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் கீழே மாணவர்கள் வழிகாட்டு தந்திருப்பாங்க, கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அது தமிழில் இங்கிலீஷில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணால் தமிழ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே பதிவு செய்யும் முறையை சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் எப்படி நீங்கள் பதிவு செய்யணும், அதற்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் வச்சா உட்காந்து படித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் என்னென்னு தேவைன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துங்க. நீங்கள் உங்களுக்கான கட் ஆஃப் எப்படி தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கட் ஆஃப்னால் எது வேண்டாலும் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் சேர போகிறனா உங்களுக்கு 100 மதிப்பெண் நீங்கள் எடுத்து கட் ஆஃப் இருக்கணும். மற்ற சப்ஜெக்ட்லாம் சேர போகிறீங்க நீங்கள் கண்டிப்பாக 400 மதிப்பெண்ணுக்கு குட்டி பண்ணணுங்க. உங்களுக்கு எது கட் ஆஃப் வருது அதான் உங்களுக்கு. அப்புறம் 1 பை 1 தந்திருப்பாங்க உங்களுக்கு. ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி எல்லா டீட்டெயில் சப்மிட் பண்ண சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஓப்பன் பண்ணிங்களா. நீங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் எப்படி எல்லாமே டீட்டெயில் ஃபில் பண்ண சொல்லிட்டு எல்லா பேஜும் தந்திருப்பாங்க. உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட்லாம் தந்திருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பாருங்கள். மாணவருக்கான குறிப்புகள் தந்திருப்பாங்க. கல்லூரி பற்றிய தகவல்னு சொல்லிட்டு கொடுத்து மாணவருக்கான குறிப்பு தந்திருப்பாங்க. அரசு ஆணையின்படி கல்வி கட்டணம் செலுத்துவதில் விலக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் எந்தெந்த கேஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கட்டணம் உங்களுக்கு வசூலிக்கப்படுங்க, இதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டைம் உட்காந்து படித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா எல்லாமே பாருங்கள். நீங்கள் ஒரே கல்லூரியில் இருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கு நீங்கள் திருப்பி அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் திருப்பி மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்து பார்த்துங்க. நீங்கள் எல்லாமே இருக்குது. மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. மொத்தம் 164 காலேஜ் இருக்குது. அதற்கான காலேஜ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்தெந்த குரூப்லாம் படிக்க போகிறாங்க அதற்கான டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதற்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, அதற்கு மாணவர் சேர்க்கைக்கான எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது மொத்தம் பார்த்துங்க. அதுக்கான ஹாஸ்டல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜுக்கான வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துங்க. அந்த காலேஜ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துங்க. அடுத்தது உங்களுக்கு கல்லூரி பட்டியல் கொடுத்துருங்க. அதை பார்த்தாச்சு. அவர் தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் அடுத்தது தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட இருந்தால் மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி நீங்கள் அடுத்தது எப்படி நீங்கள் பதிவு செய்யலாம் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு மொத்தம் 11 ஸ்டெப் இருக்குது. அது மூலியம் நீங்கள் விண்ணப்பம் செய்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் இப்போ எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்க டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் எல்லாமே மாற்றி வச்சுங்க. நீங்கள் பிடிஎஃபாக எல்லாமே ஏன்னா முன்கூட்டியே மாற்றி வச்சா நீங்கள் கண்டிப்பாக இது முடியும். எல்லாம் டாக்குமெண்ட் இருக்கா பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பம் பாருங்கள். இல்லை நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுட்டா திருப்பி விண்ணப்பம் செய்வது தனியாக இமெயில் ஐடி ஃபோன் நம்பரும் தர மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு உங்களோட இசேவை மையத்தில் நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இங்கே விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருப்பாங்க. பெயர் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் தான் தர மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி அடுத்து உங்களோட மொபைல் எண் தர மாதிரி இருக்கும். மொபைல் எண் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மொபைல் எண் தர பாருங்கள். அது எல்லாருமே யூஸ் பண்ணுற மொபைல் எண்ணாக பாருங்கள். அடுத்து இமெயில் ஐடி பாருங்கள். இமெயில் ஐடி மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டுனா கண்டிப்பாக அந்த இமெயிலுக்கு தான் காலேஜ் மெயில் வரும் உங்களுக்கு. அதனால் மேக்ஸிமம் பாருங்கள். கன்ஃபார்ம் மெயில் கொடுக்க பாருங்கள். நீங்கள் இவங்களோட உங்களுக்கு மெயிலில் தான் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு டைம் நீங்கள் கரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. நீங்கள்
அடுத்து வந்து நீங்கள் வந்து 11ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றீர்களா சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுங்க நீங்கள். இல்லைனா நோனா நோ கொடுங்க நீங்கள். அடுத்து வந்து உங்களுக்கான தகுதி வந்து கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி அங்கே வந்து இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து விட்டுருங்க நீங்கள். அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக பாருங்கள் நீங்கள். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுங்க. அதை வந்து ஒரு ஷீட்டில் கூட எழுதி வச்சுங்க நீங்கள். அடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு வந்து எஸ் வந்து கொடுங்க நீங்கள். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வரும் உங்கள் மொபைல் எண்ணுக்கு வந்து கொடுத்த மொபைல் எண்ணுக்கு. அந்த ஓடிபி வந்து கரெக்டாக பார்த்து வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வந்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணிங்க நீங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் பேஜ் வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. உங்களோட யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. போட்டு வந்து லாகின் கொடுங்க. உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்து வச்சுங்க நீங்கள். மேக்ஸ் வந்து பாஸ்வேர்டில் வந்து எழுதி வச்சுக்க பாருங்கள் நீங்கள். எல்லாமே கொடுத்து வந்து லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்துக்க நீங்கள். மொத்தம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தந்திருப்பாங்க. என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்து பண்ணுங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தனிப்பட்ட தகவல் வந்து என்டர் பண்ணுற மாரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு பாருங்கள் நீங்கள். நீங்கள் வந்து என்ன வந்து உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். உங்களோட சொந்த மாவட்டம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து தற்போது வந்து வசித்து வருகின்ற மாவட்டம் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிங்க நீங்கள். அடுத்து வந்து பெற்றோரின் அல்லது பாதுகாவலர் பெயர் கேட்டிருப்பாங்க. பெற்றோர் பெயர் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அப்பா பேரே வந்து தர பாருங்கள். அடுத்தது உங்களோட டேட்டா பற்றி வந்து கேட்டிருப்பாங்க. டேட்டா வந்து பார்த்துங்க நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து மேலே ஃபீமேலா இல்லை தேர்ட் ஜெண்டராக வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த மீடியம் வந்து நீங்கள் வந்து படிச்சேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்கள். உங்களுக்கு தாய்மொழி வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்து வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க நீங்கள் கரெக்டாக வந்து. அடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன குடிமை நிலையில் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள். இந்தியனா இல்லை அதர் நீங்கள் வந்து என்ன மதம்னு சொல்லிட்டு பார்த்து வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். அடுத்து வந்து உங்களுடைய வகுப்பு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த மதம் சொல்லிட்டு சூஸ் பண்ணி உங்கள் வகுப்பு வந்து எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். எந்த கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து இருக்கும். இல்லையா பார்த்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். சூஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து அதில் வந்து உட்பிரிவு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த உட்பிரிவு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே உட்பிரிவு வந்து கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்குது அதே கொடுக்க பாருங்கள் நீங்கள். நீங்கள் வந்து மாற்றி வந்து தந்துட பாருங்கள். கண்டிப்பாக தேடி பாருங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் வந்து கேட்டிருப்பாங்க. ஆதார் வந்து கட்டாயமாக தேவைப்படுறதில்ல. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் தந்துங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அடுத்து வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து கேட்டிருப்பாங்க. அந்த முகவரி வந்து நீங்கள் வந்து தற்போது வசித்து வரீங்கன்ற முகவரி வந்து நீங்கள் வந்து தந்துருங்க. எந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அது வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். கரெக்டாக வந்து பார்த்து வந்து டைப் பண்ணுங்கள் ஃபுல்லாமே. எல்லாமே உங்களோட டோர் நம்பர் எல்லாமே பார்த்து வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நிரந்தர முகவரியை வந்து சேமாஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ரெண்டுமே ஒரே முகவரி தான் சொல்லிட்டு. அடுத்தது உங்களுடைய மாற்று மொபைல் ஒன்று வந்து இருந்தால் தந்துருங்க. 2 மொபைல் ஒன்று வச்சுருந்தீங்களா தந்துருங்க கண்டிப்பாக. இல்லைன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த மொபைல் வந்து தந்துருங்க நீங்கள். கரெக்டாக வந்து தர பாருங்கள் மொபைல் ஒன்று வந்து. அடுத்தது உங்களோட மாநிலம் வந்து சூஸ் பண்ணிங்க நீங்கள். அடுத்து வந்து உங்களோட மாவட்டம் வந்து எந்த மாவட்டம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். நான் வந்து இப்போ வந்து திருவண்ணாமலை சூஸ் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த வட்டம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். வட்டம் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாரி சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். அடுத்து வந்து உங்களுடைய பின்கோடு வந்து கேட்டிருப்பாங்க. பின்கோடு வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள். சொந்த மாவட்டம் வந்து எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாவட்டம் சொல்லிட்டு. அடுத்து வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா வச்சு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தனா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அடுத்து வந்து நீங்கள் வந்து எல்லாமே இந்த வந்து கரெக்டாக பார்த்து வந்து நீங்கள் வந்து எஸ் நோ வந்து கொடுக்கணும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிங்க. நீங்கள் சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான ஒதுக்கீட்டில் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க உரிமைகளாக கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தம் சர்டிஃபிகேட் எதனா வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து வச்சுருன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணிங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து முன்னாள் இராணுவத்தில் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க நீங்கள். அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி எந்த கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து என்சிசியில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து மாணவர்களை அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து சேர்ந்திருக்கலாம் கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லை எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். எல்லாமே எதுவுமே மாற்றி வந்து சூஸ் பண்ணுற பாருங்கள் நீங்கள். கரெக்டாக இருக்கா எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்க நீங்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க நீங்கள். அடுத்து வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துங்க நீங்கள். அடுத்து சான்றிதழ் எண்ணெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லை வந்து பிரச்சனை இல்லை. எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து எந்த காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்து வந்து நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் நீங்கள். ஒவ்வொன்றா தந்திருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அந்தந்த காலேஜ் நேம் தந்திருப்பாங்க. அந்த காலேஜ் வந்து எந்த காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. அது வந்து கிளிக் பண்ணால் எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏஎம்சி மையம் வந்து அங்கே இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்து அடுத்து கூறுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பெற்றோரின் தொழில் வந்து கேட்டிருக்காங்க. எந்த தொழில்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ இருக்குது அதை கொடுக்க பாருங்கள். ஏன்னா ஏஎம்சி சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து அருகில் ஏஎம்சி சென்டரில் வந்து நீங்கள் வந்து போய்ட்டு கொடுக்குறதா பார்த்துங்க. நீங்கள் அடுத்து முதல் பட்டதாரி கேட்டுருங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, எஸ் இல்லைன்னா நோ கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. கரெக்டாக பார்த்துங்க. உங்களோட சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து முதல் பட்டதாரினா எஸ் கொடுங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அடுத்து உயர்கல்வி உதவித்தொகை எது கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டினா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் உயர்கல்வி வந்து உங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து கிடைக்கும். அதனால் கரெக்டாக வந்து பார்த்தோன்னே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்கள் அடுத்து வந்து சேவாஸ் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் அடுத்து வந்து இங்கே தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே சூஸ் பண்ண பார்க்கணும். இங்கே வந்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துங்க. நீங்கள் பள்ளியின் வகையை வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த பள்ளியை வந்து படிச்சுன்னு பாருங்கள். நீங்கள் கவர்மெண்ட்டாக இல்லை கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டாக சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்து வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. நீங்கள் அடுத்து வந்து பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா இருக்கும். நீங்கள் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து இல்லை முனிசிபாலிட்டியாக எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எதுவும் பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வந்து படித்துள்ளதாக கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் படித்தாலும் நோ கொடுத்துருங்க நீங்கள் கண்டிப்பாக. அடுத்தது வந்து நீங்கள் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு தான் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சுங்க, எந்த இயரில் படிச்சுங்கன்னு சொல்லிட்டு தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. எதனா தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆண்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மாற்றுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்க செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் அடுத்து வந்து எல்லாமே கரெக்டாக இருக்க பார்த்துட்டு அடுத்து வந்து மாநிலம் வந்து இருக்கும். மாநிலம் வந்து ஒரே மாநிலத்துலேருந்து படிச்சிங்கன்னா கொடுத்துங்க. இல்லை வேறு மாநிலத்தில் படிச்சிங்கன்னா அந்த வேறு மாநிலம் வந்து கொடுத்துருங்க. எல்லாமே எடுத்து அடுத்து மாவட்டம் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. எந்த மாவட்டம் வந்து நீங்கள் படிச்சுன்னு சொல்லிட்டு அதற்கான மண்டலம் வந்து கேட்டிருப்பாங்க. கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அடுத்து வந்து பள்ளியின் பெயர் வந்து கேட்டிருப்பாங்க. பள்ளியின் பெயர் வந்து கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் வந்து மாற்றி என்ன தந்துட பாருங்கள். நீங்கள் பள்ளியின் பெயர் வந்து கரெக்டாக தர பாருங்கள். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக போய்ட்டு உங்கள் ஸ்கூல் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு டைம் வந்து தரலாம், பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதே போல் ஒவ்வொன்றா வந்து தரணும். நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வந்து ஸ்கூல் வந்து மாறி இருந்தாலும் அந்த ஸ்கூல் வந்து மாறினதுக்கான எந்த ஸ்கூலில் படிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்து வந்து தர மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் ஏன்னா மாற்றியான பண்ணுற பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து பிரச்சனை வந்து ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்க நீங்கள். ஏன்னா சில பேர் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வந்து ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து 10, 11 வந்து 12 வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே சூஸ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒரு டைம் வந்து செக் பண்ணிங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இ-சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மாடலும் செக் பண்ணிங்க கூட இருந்து நீங்கள் அடுத்து வந்து சேவாஸ் கண்டினியூ வந்து கொடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து தகுதி தேர்வு வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக் சூஸ் ஆகிட்ருக்கும். அதை விட்டுருங்க நீங்கள். அப்புறம் தேர்வு வந்து ஸ்டேட் போர்டாக சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிங்க. அப்புறம் நிரந்தர பதிவுன்னு தந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து டிசியில் வந்து இருக்கும் நிரந்தர பதிவுன்னு வந்து அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. நீங்கள் அடுத்து வந்து ரோல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. வரிசை எண் வந்து அது வந்து நீங்கள் வந்து 12th வந்து இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம் நம்பர் வந்து அந்த எக்ஸாம் நம்பர் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் அப்புறம் வந்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து கேட்டிருப்பாங்க. 2024, 2024 இன்றைக்கி அதுக்கு முன்னாடி தேர்ச்சி பண்ணால் அது வந்து சூஸ் பண்ணிங்க. நீங்கள் அடுத்து வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து நீங்கள் வந்து பாடப்பிரிவு வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நீங்கள் எந்த பிரிவில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எந்த குரூப்னு சொல்லிட்டு அது பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து இது பண்ணிங்க. நீங்கள் அடுத்து வந்து பாடப்பிரிவு குறியீடு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த பாடப்பிரிவுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து எல்லாமே வருதா பாருங்கள். உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக வந்து 4 சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக வருதா பாருங்கள். ஏன்னா மாற்றி வந்து கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே வந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த மீடியம் வந்து படிச்சுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க, இல்லை அதர்னா அதர் கொடுங்க. நீங்கள் மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக இருக்க பாருங்கள். நீங்கள் அடுத்து வந்து கல்வி மேலாண்மையில் தகவல் மைய எண்ணு கேட்டிருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வந்து தர பாருங்கள். நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா. இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து உங்கள் டிசியில் வந்து இருக்கும்.
அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஜாதி சான்று எண் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள். அடுத்து வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 12th வந்து என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து தேர்ந்தெடுத்து மொத்தம் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 6 சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதற்கான பதிவு வரிசை எண் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மொத்தம் வந்து அதுக்கான மார்க் என்ன மற்றும் வந்து வந்து எந்த இயரில் படித்தீங்க, அதுக்கான எவ்வளோ மார்க் வந்து எடுத்துங்க, அதுக்கான மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் பண்ணி கேட்டிருக்காங்க. 1னா 1 கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதுன்னு பார்த்து வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கினீங்க. அதே போல் ஒவ்வொன்றும் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து தர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் பண்ண சொல்லிட்டு பார்த்து வந்து ஒவ்வொன்றா தந்துங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் ஒன்று தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக பார்த்து ஒவ்வொன்றும் தர பாருங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கொடுத்து அடுத்து வந்து இங்கிலீஷ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து எல்லாமே கொடுத்து பாருங்கள் நீங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே அதே போல் சேம் அதே தான். நீங்கள் வந்து எதுவும் வந்து குழப்பம் உடைய தேவையில்லை. நீங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள் நீங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அடுத்து வந்து ஒவ்வொன்றா கொடுத்துட்டு எல்லாமே கொடுக்க பாருங்கள் நீங்கள். அடுத்து வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் வந்து எதுக்குன்னு பார்த்து வந்து நீங்கள் வந்து தர பாருங்கள். உங்களுக்கு வந்து 11th இருக்கும், இல்லை உங்களுடைய மார்க் வந்து இப்போ வந்து 12th மார்க் வந்து வந்திருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கரெக்டாக வந்து ஆர்டராக வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள். மொத்தம் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்கும். 6 சப்ஜெக்ட் இருக்கா பார்த்துட்டு மாற்றி என்டர் பண்ணுற பாருங்கள். நீங்கள் வந்து எடிட் பண்ண கூட பண்ண முடியாது நீங்கள். ஆனால் மேட்ச் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்து வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண பாருங்கள் நீங்கள். ஒவ்வொன்றா பார்த்து வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்து 5வது சப்ஜெக்ட் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து காமர்ஸ் படிச்சிருப்பாங்க, சில பேர் மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொன்றா பார்த்து வந்து நீங்கள் வந்து எந்த குரூப் படிச்சிங்களோ அந்த குரூப் வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக கொடுக்க பாருங்கள் நீங்கள். எதுவுமே நீங்கள் வந்து குழப்பம் அடைய தேவையில்லை நீங்கள் கண்டிப்பாக. அதனால் ஒவ்வொன்றா பார்த்து வந்து எவ்வளோ மார்க் சொல்லிட்டு பார்த்து வந்து நீங்கள் வந்து பெற்ற மதிப்பெண் மொத்த மதிப்பெண் எல்லாமே கொடுத்து பாருங்கள் நீங்கள். இவ்வளோ மார்க் எதுன்னு சொல்லிட்டு அடுத்து சேவ் அஸ் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிங்க நீங்கள். அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அல்லது வந்து ஒரு ஷீட்டில் வந்து எழுதி வச்சுங்க நீங்கள். எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள் நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து படித்து பார்த்துங்க நீங்கள் தேர்வு செய்ய விரும்பும் கல்லூரிகள் பட்டியலில் வந்து பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்துங்க நீங்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த காலேஜ் வந்து சேர பாருங்களே, அதுக்கான எல்லா காலேஜும் லிஸ்ட்டும் இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த காலேஜுன்னு பாருங்கள். அந்த காலேஜ் வந்து என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு கூறியிருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்து வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து எந்த காலேஜ் வந்து சேரப்போம் அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து கொடுங்க நீங்கள். அடுத்து வந்து அதுக்கான டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்தோடனே கீழே வந்து வந்துடும் உங்களுக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட் சேர பாருங்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துக்கலாம். அதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் மொத்தமே வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்துங்க நீங்கள் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு. அடுத்து வந்து காலேஜ் நேம் வந்து கட்டிருப்பாங்க. அந்த காலேஜ் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்தோடனே காலேஜ் வந்துடும். கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே பாருங்கள். நீங்கள் சப்ஜெக்ட்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக செகண்ட் ஷிஃப்ட்டாக கேட்டிருப்பாங்க. எந்த ஷிஃப்ட் வரும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ண பாருங்கள் நீங்கள். அந்த காலேஜ் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ண பாருங்கள் நீங்கள். கரெக்டாக வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும். எத்தனை காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்து எல்லா காலேஜும் வந்து நீங்கள் வந்து ஒரே டைம் வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து படுத்த தேவையில்ல நீங்கள். கரெக்டாக வந்து ஒரே அப்ளிகேஷன் வந்து எல்லா காலேஜும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். எத்தனை காலேஜ் வேணால் சூஸ் பண்ணலாம் நீங்கள். உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 164 காலேஜ் இருக்குது. நீங்கள் வந்து 164 காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போடலாம். உங்களை வந்து யாரும் வந்து கேட்க போகிறதில்ல. எல்லாமே கரெக்டாக பாருங்கள். நீங்கள் வந்து முன்னுரிமைக்கு வந்து எந்த காலேஜ் வந்து தருங்க அந்த காலேஜ்லாம் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்லாம் வந்து மற்ற காலேஜ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ண பாருங்கள். எல்லாமே கிளிக் பண்ணிக்கினீங்க. உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்க நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு வந்து எந்த காலேஜ் வந்து சேர போகிறீங்க அதுக்கான லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த காலேஜில் வந்து ஒவ்வொன்றா பார்த்து வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு டிக் ஆகிடும். எல்லாமே பார்த்து வந்து கரெக்டாக வந்து பாருங்கள். நீங்கள் மாற்றி வந்து காலேஜ் கொடுத்துருப்பாருங்க. எல்லாமே ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கினீங்க. எல்லாமே கொடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து என்னென்ன வந்து படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்து வந்து என்னென்ன படிக்க போகிறோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துங்க நீங்கள். அது ஒவ்வொரு மாவட்டமும் வந்து உங்களுக்கு வரும். அதனால் வந்து எல்லாமே பார்த்துங்க நீங்கள். எல்லாமே கவர்மெண்ட் காலேஜாக அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துங்க நீங்கள். கொடுத்தது வந்து எல்லாமே சேவ் அஸ் கண்டினியூ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி
நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் வந்து வாங்க. நீங்கள் அடுத்து வந்து டாக்குமெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கா பாருங்கள். நீங்கள் வந்து சூஸ் பண்ண காலேஜ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து என்னென்ன காலேஜ் சூஸ் பண்ணுங்களோ எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எதுக்கு வந்து முன்னுரிமை தருங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னுரிமை தருங்க, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க பாருங்கள். முன்கூட்டியே இருக்கிற மாரி கொடுக்க பாருங்கள். நீங்கள் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ப்ளஸ் அம்சம்னா கீழே போகும், மைனஸ் அம்சம் கீழே போகும், ப்ளஸ் அம்சம் மேலே போகும். நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முன்னுரிமை தருங்க, அது வந்து ப்ளஸ் அம்சம் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் விட்டுருங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே மைனஸ் அம்சம் கீழே வந்து கொடுக்க பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே கொடுக்க பாருங்கள். நீங்கள் வந்து நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை சேரும்போது ஒன்று கொடுக்க பாருங்கள். எல்லாமே கொடுத்து பாருங்கள். நீங்கள் அடுத்து வந்து கண்டினியூ கொடுங்க. நீங்கள் அடுத்தது உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வந்து வரும். நீங்கள் வந்து கொடுத்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க. நீங்கள் கொடுத்த தகவல் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. எந்த காலேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு எல்லாமே சூஸ் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் உள்ளே கரெக்டாக இருக்கா எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனில் போகும். எல்லாமே இருக்கா பார்த்துங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பேமெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து எளிமையான முறையில் வந்து பண்ணலாம். இங்கே வந்து கனரா பேங்க் இருக்கும், இந்தியன் பேங்க் இருக்குது. நீங்கள் வந்து கனரா பேங்க் வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ண பாருங்கள். கனரா பேங்க் சூஸ் பண்ணிட்டு வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கனரா பேங்க்கே கொடுக்க பாருங்கள். அதை வந்து சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகினே வருது. நெக்ஸ்ட் வந்து சர்வர் ஒர்க் ஆகலாம். மேக்ஸிமம் அதர் பேங்க் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கனரா பேங்க் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் வந்து கொடுங்க. நீங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து போய்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு, யூபிஐ, டெபிட் கார்டுன்னு கேட்கும். நெட் பேங்கிங் இருக்குது. நீங்கள் வந்து எதில் தேவை வச்சுருக்கீங்க அது கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூபிஐலாம் இருக்குது. நீங்கள் நெட் பேங்கிங் இருக்குது, இல்லை ஸ்கேனிங் இருக்குது. ஸ்கேனிங் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த இதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது. பேமெண்ட் கட் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 நிமிடம் வந்து நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணுற மாரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து என்ன பாருங்கள், பேமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ரெசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இந்த ரெசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறது வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கூறியிருப்போம். அந்த டாக்குமெண்ட்டு எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர்லாம் கேட்டிருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் வந்து எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், உங்களோட டாக்குமெண்ட்டில் வந்து எந்த இதில் இருக்கும், எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 11th மார்க் ஷீட் வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அப்லோடிங் பண்ணுறது தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக 10th தான் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது அப்லோடிங் இருக்கும். அந்த அப்லோடிங் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணால் போதுமானது. 12th வந்து ஆப்ஷனில் நீங்கள் வந்து விட்டுருங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அடுத்து வந்து 12th மார்க் ஷீட் வந்து கேட்டிருப்பாங்க. 12th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒரு மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி எங்களுடைய ஸ்கூலில் போய்ட்டு எங்களோட பிரின்சிபல்கிட்ட வந்து ஒரு சைன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கினீங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் கரெக்டாக வந்து வைக்க பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ பிடிச்ச ஃபோட்டோ வந்து வைக்க பாருங்கள். நீங்கள் வந்து தவறான ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டார் போட்டுறது மட்டும் தான் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அப்லோடிங் பண்ண வேண்டியது அவசியம். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கொடுத்தது வந்து கீழே வந்து அப்லோடிங் இருக்கும். அது கொடுத்தா மட்டும் தான் அப்லோடிங் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்லோடிங் கொடுத்து எதுவும் பண்ணுறாதுங்க. நீங்கள் அப்லோடிங் கொடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்க பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிங்க. கண்டினியூ கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்னு வரும். அது வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்லோடிங் வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை வந்து எரர்னு வந்துச்சா நீங்கள் வந்து திருப்பி வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோடிங் பண்ணுற மாரி வரும். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டதற்கான எல்லாமே வரும் உங்களுக்கு. அது வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் வச்சுங்க. நீங்கள் அது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சா மட்டும் தான் நீங்கள் வந்து கல்லூரிக்கு போகும்போது அதை எடுத்து கொண்டு போவதற்கு வரும். ஆனால் எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸாக ஃபோட்டோ வந்து ஒட்டுருங்க. நீங்கள் முன்கூட்டியே ஒட்டிங்க. அடுத்தது உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து ஒட்டுருங்க. நீங்கள் அடுத்து வந்து ப்ளேஸ் டேட் இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணது. நீங்கள் வந்து என்றைக்கு வந்து காலேஜுக்கு போகிறீங்களே கவுன்சிலிங் அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாம் பார்த்து உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் வந்து சிக்னேச்சர் வாங்குற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வந்து வாங்கி வச்சுங்க. ஏன்னா சில கல்லூரிகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஒன்லி வந்து மாணவர்கள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்ன மாரி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து போகும்போது வந்து எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது வந்து எடுத்துக்கொண்டு போனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து தருவாங்க நீங்கள். அதனால் வந்து என்னென்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் வந்து டிசி எடுத்துன்னு போது அடுத்து வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்தது ஃபோட்டோ வந்து எடுத்துன்னு போகணும் நீங்கள். அடுத்தது நீங்கள் வந்து சிக்னேச்சர் போட்ட காப்பியில் வந்து எடுத்துன்னு போகணும். ஆதார் கார்டு எடுத்துன்னு போகணும் நீங்கள். அதனால் வந்து எல்லாமே பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் வந்து எதனா போகிறோங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு தேவையான ஜெராக்ஸ்லாம் எடுத்துன்னு போனீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 செட்டு வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுருந்தீங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி இதெல்லாம் எடுத்துன்னு போங்க நீங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் மட்டும் எங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வந்துடும். அது மூலியம் வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து காலேஜ் வந்து அட்மிஷன் போடலாம். அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து செய்ய பாருங்கள் நீங்கள். எல்லாமே பார்த்துக்கினீங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் வந்து எடுத்துன்னு போனீங்க. அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்து நீங்கள் எல்லாமே இருக்குது செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.